பிறப்பு ஜாதகத்தில் ஒரு கிரகம் பலமாக இருக்கும் என்று தெரிந்தால் அதுதான் பலன்களை தரும் என்று நம்புவது கேபி ஜோதிட ரீதியாக அந்த பலன் பலிக்காது. இதை தெளிவாக விளக்குகிறது இந்த வீடியோ. பொதுவாக ஜோதிடத்தில் என்ன நம்பப்படுகிறது? ஒரு கிரகம் உச்ச தன் வீட்டில் இருந்தால், தன் சொந்த வீட்டில் இருந்தால் அல்லது நண்பன் வீட்டில் இருந்தால் இவற்றின் அடிப்படையில் அந்த கிரகம் பலமானது என்றும் அது நல்ல பலன்களை தரும் என்றும் வேத ஜோதிடத்தில் கூறப்படுகிறது. ஆனால் கிருஷ்ணமூர்த்தி முறையில் கேபி ஜோதிடம் இது தவறான நிலைப்பாடு. கேபி ஜோதிடத்தில் ஒரு கிரகம் பலமாக இருப்பதாக இருக்கலாம், ஆனால் அதனால் நல்ல பலன்கள் வரும் என கூற முடியாது. ஏன்? காரணம், ஒரு கிரகம் எந்த பலனை தரும் என்பது பின்வரும் 3 அடிப்படைகளில் மட்டும் முடிவடைகிறது. 1. அந்த கிரகம் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறது. 2. அந்த கிரகம் யார் யார் பாவங்களை சுட்டிக்காட்டுகிறார்கள். 3. அந்த கிரகம் எந்த உபநட்சத்திரத்தில் சப் இருக்கிறது. உபநட்சத்திரத்தின் அதிபதியே உண்மையில் பலன்களை தீர்மானிப்பவர். கேபி முறை முக்கிய கொள்கை: உபநட்சத்திர அதிபதியின் சுட்டிக்காட்டும் பாவங்களே பலனாகும். கிரகத்தின் நிலை, உச்சம், ஸ்தான பலம் போன்றவை தீர்மான காரணமல்ல. எடுத்துக்காட்டாக செவ்வாய் உச்ச ராசியான மகரத்தில் இருக்கிறான் என்றால் பொதுவாக பலமான செவ்வாய் நல்ல பலன் தருவான் என பழைய முறையில் நம்புவர். ஆனால் கேபி முறையில் பார்க்க வேண்டியது, செவ்வாய் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறான். உதாரணமாக சந்திரனின் நட்சத்திரம் புனர்பூசம் என்று வைத்துக் கொள்வோம். சந்திரன் எந்த பாவங்களை சுட்டிக்காட்டுகிறான்? 6, 8, 12 என்ற தீய பாவங்களை சுட்டிக்காட்டினால் செவ்வாய் எந்த உபநட்சத்திரத்தில் இருக்கிறான்? அங்கு இருக்கும் உபநட்சத்திர அதிபதி பாதக பாவங்களை சுட்டிக்காட்டினால் ரைட்டாரோ செவ்வாய் பலமானவன் என்றாலும் தீய பலன் தருவான். எனவே கிரகம் பலமாக இருக்கிறதா இல்லையா என்பது கேபி ஜோதிடத்தில் முக்கியமல்ல. அந்த கிரகம் யார் யார் பாவங்களை சுட்டிக்காட்டுகிறது, குறிப்பாக அதன் உபநட்சத்திர அதிபதி யார் என்பதை வைத்தே பலன் தீர்மானிக்கப்படுகிறது.